Hi students, 12th computer application, 3rd chapter, introduction to database management. DBMS பத்தி இந்த chapter நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த chapterல very very important ஒரு 5 mark. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark. ஓகேவா? ஸோ இந்த 5 mark உடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ. டேட்டாபேஸ் மாடல், அதாவது டேட்டாபேஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்குது, அதாவது ஒரு தரவுதளத்தை ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூட என்னென்ன இருக்குது. இப்போ நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒன்று நம்ம படிக்கிறோம். எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒன்று படிக்கும்பொழுது அந்த எம்எஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எம்எஸ் வேர்டுன்னு இருக்கும், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்எஸ் எக்ஸல்னு சொல்லி ஒன்று படிக்கிறோம், அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லி படிக்கிறோம். அதுக்கடுத்தது எம்எஸ் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்கிறோம், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இந்த மாதிரி நம்ம இது தவிர இன்னும் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த டேட்டாபேஸ் டெக்னாலஜி கேம் இன்டு த எக்ஸ்டென்சிவ் த டேர்ம் ஆஃப் மாடல் வித் ரிலேஷனல் அண்டு ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் அதனோட பிஹேவியர். ஸோ அதனுடைய பிஹேவியர் அப்படின்போது அதனுடைய நடவடிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு உறவு நிலையினுடைய ஒவ்வொரு பொருளுடைய உறவு நிலை என்ன. இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டால் நம்ம கூட பேசுகிறவருடைய தன்மை இருக்குது, பகுத்தறிவு அதான்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கடுத்தது அனிமல்னு எடுத்துக்கிட்டா ஸோ அது என்னது, சைகளை மட்டும்தான் ஒன்று காமிக்கும், அப்படி இல்லைன்னா பறக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும், ஒரு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஸோ இதனுடைய உறவுநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த உறவுநிலை பார்த்தோன்னு வச்சுக்கோ 4 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல், தரவு மாதிரியினுடைய வகைகள் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. தரவு மாதிரி அதனுடைய வகைகள் பார்த்தோன்னா 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஹைரார்கியல் டேட்டாபேஸ் மாடல். ஹைரார்கியல் அப்படின்னும் போது அதாவது படிநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஹைரார்கியல் அப்படின்னா படிநிலைன்னு சொல்லுவோம், படிநிலை தரவு தளம். இன்னொன்று நெட்வொர்க் அப்படின்னா வலையமைப்பு தரவுத்தளம், வலையமைப்பு தரவுத்தளம். இது பார்த்தோன்னா ரிலேஷனல் அப்படின்னும் போது உறவுநிலை தரவுத்தளம், உறவுநிலை தரவுத்தளம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் அப்படின்னும் போது பொருள் நோக்கு தரவுத்தளம். ஸோ இந்த 4 வகை பற்றி நம்ம இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தமிழில் எழுதி போட்டிருக்கேன், அதை நல்லா வியூ பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோ. ஹைரார்கியல் டேட்டாபேஸ்னா என்ன, ஹைரார்கியல் டேட்டாபேஸ் மாடல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைரார்கியல் டேட்டாபேஸ் ஃபஸ்ட்டு எது டெவலப் பண்ணாங்க அப்படின் போது, அதாவது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம், ஐஎம்எஸ். ஐபிஎம் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஆர் இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே என்னன்னா ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது, அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து இதில் இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, இது எப்படி அழைக்கலான்னு பார்த்தோன்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாடல். ஒவ்வொரு ரெக்கார்டுமே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் ரெக்கார்டு என்ன இருக்கும், இந்த மாடல் அமைந்திருக்கும். ஸோ அதனுடைய அமைப்புகள் அமைந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்களேன், இதுக்கு எக்ஸாம்பிளாக கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் கண்டிப்பாக நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க, யூசர் பயனாளர். நிறைய மிஷின் இருக்கும், மிஷின்னா சிஸ்டம் இருக்கும். அதுலேயும் பார்த்தோன்னா டிவைசஸ் இருக்கும், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோன்னு வச்சுக்கோ
மார்க்கெட்டிங் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, பர்சனல் சம்மந்தப்பட்ட இருக்கிறப்ப. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்னது ட்ரீ வைஸாக என்ன பண்ணும், அதனுடைய பிரான்ச்சில் போயிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆம்வே அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, அவங்க வந்து என்ன பண்ணோம், அதே அவங்கள திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய அறிமுகம் அந்த கம்பெனிக்கு அவசியம் தேவைப்படுது. ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டால், ஒரு கேண்டிடேட்டை நம்ம வந்து அந்த கம்பெனியில் நம்ம அறிமுகப்படுத்திட்டோம்னா ஸோ அதில் கூட கமிஷன் ஆகப்படுது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஒன்று. ஸோ அதனுடைய பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன இருக்கும், லிங்க் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஹையரார்கல் டேட்டாபேஸ். அதாவது ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அந்த பேரண்ட்டுடைய சைல்டு இருக்கும், சைல்டுடைய என்னது அவருடைய ஃபாதர் இருப்போம், ஃபாதருடைய கிராண்ட் ஃபாதர். ஸோ இந்த மாதிரி என்னது ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீயோடைய பிரான்ச் பார்த்தோன்னு வச்சு நிறையா இருக்கும். ஒரு கிளையில் எடுத்துட்டா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த கிளையில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ ஹையரார்கல் டேட்டாபேஸ் நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கணும்னா, இன் திஸ் மாடல் த லைக் த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கலாம். மரக்கிளை போன்ற ஒரு அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹையரார்கல் டேட்டாபேஸ் மாடலை யார் டெவலப் பண்ணால் இந்த மாடல் என்ன மாடல் சொல்லி அழைக்கலாம், மேலும் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் சொன்னால் எந்த மாடலை அழைப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் த கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட் வாஸ் கால்ட் அஸ் ரெக்கார்ட் டைப், அதில் டேபிள் சொல்லி அழைக்கலாம். அதாவது மொத்தமாக நம்ம கலெக்ட் வச்சுக்கூடிய நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கலாம்னு பார்த்தோன்னா, அதாவது பதிவு வகைகள் சொல்லலாம், அப்படின்னா அட்டவணைன்னு சொல்லலாம், டேபிள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ, ஒவ்வொரு ரெக்கார்டுமே எது பேஸ் பண்ணியிருக்கோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா தனிப்பட்ட உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு வரிசைக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஹையரார்கல் டேட்டாபேஸ் பற்றி படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹையரார்கல் டேட்டாபேஸுடைய எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்குன்னா, இங்கே போர்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் தான். இதை தான் நீ எக்ஸாம்பிளாக எழுதணும், இதை போட்டு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு அதனுடைய அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டால், அதாவது குறைந்தபட்சமாக என்னது லெஸ் ரிடன்ட் டேட்டா, தரவுகளை நிறைய என்ன பண்ணக்கூடியது, குறைத்து காட்டக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்சி ஆஃப் ரிசர்ச், முக்கியமானது எல்லாமே என்னது தேடக்கூடியது. டேட்டா இன்டிகிரேட்டி, தரவுகளை ஒன்று இணைக்கக்கூடியது, ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாதுகாப்பு பண்ணுறது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாத ஒரு நம்மளை பாதுகாப்பு பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஹையரார்கல் டேட்டாபேஸ். தென் அது மட்டும் இல்லாமல் நிறைகள் என்னன்னு சொல்லணும்னா, அதாவது நிறைகள் சொல்லிட்டேன், அதனுடைய குறைகள் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோ, ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டியாக அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அதாவது த காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட், த டிஃபிகல்ட்லி ஹேண்டலிங், டிஃபிகல்ட் டு ஹேண்டலிங் என்ற மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், யாருனாலும் பண்ணலாம், அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து லிமிட்டேஷனாக குறைபாடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் மாடல் பார்த்தோன்னா நெட்வொர்க் மாடல். ஸோ நெட்வொர்க் கிட்டத்தட்ட பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஹையரார்கல் டேட்டாபேஸ் மாடலை பேஸ் பண்ணி தான் ஒத்து தான் இருக்கும், சிமிலர் டு ஹையரார்கல் மாடல் அப்படின்னு தான் எழுதியிருப்பேன். நெட்வொர்க் இஸ் எ சிமிலர் டு ஹையரார்கல் மாடல் எக்ஸப்ட் தென், இதை தவிர தட் இஸ் மாடல் ஈச் மெம்பர், ஒவ்வொரு உறுப்பினரும் can have the more than one owner, ஒவ்வொரு உறுப்பினருக்கான என்ன பண்ணு சார்ந்ததாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. அப்போ மெனி டு மெனி, நான் இது யாருனாலும் என்ன பண்ணலாம், ஓனராக இருக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அமைப்பாக இருக்கக்கூடியது. அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏபிசின்னு சொல்லி காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, டிபார்ட்மெண்ட் ஏவும் இருக்கும், காலேஜ் லைப்ரரி இருக்கும், அதில் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஏ அப்படின்ற செக்ஷனுக்கு போகலாம் ஸ்டூடெண்ட்டு, லைப்ரரிக்கு போகலாம், அந்த காலேஜ் உள்ளேயும் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், யாருனாலும் எப்படினாலும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் லிங்க் இருக்கும். அப்போ அதுதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இஸ் ஹேண்டில் டு பெட்டர் வே. திஸ் மாடல் ஐடென்டிஃபை 3 காம்போனண்ட்
how many component பார்த்தோன்னா 3 component. ஒன்று நெட்வொர்க் ஸ்கீமா, வலையமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய தமிழ் மீனிங் எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் எனக்கு மீனிங் சொல்லிட்டு இருக்கேன், அதை என்ன பண்ணுற நோட் பண்ணி வச்சுக்கோ. நெட்வொர்க் ஸ்கீமானா வலையமைப்பு திட்டம். அது வலையமைப்பு திட்டம் என்ன சார் அப்படின்னு கேட்டால், த ஸ்கீமா டிஃபைன்ட் அஸ் பிளான் அர்த்தம். ஸ்கீமானா திட்டம். த ஸ்கீமா இஸ் as defined as all about the structure of the database. டேட்டாபேஸுடைய ஸ்ட்ரக்சரை வரையறுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த நெட்வொர்க் ஸ்கீமா. செகண்ட் பாயிண்ட், சப்ஸ்கீமா அப்படின்னு ஒன்று இருக்குது, துணை திட்டம், அதாவது துணை ஸ்கீமான்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னன்னா, அதாவது பயனாளர்கள் எல்லாமே அந்த தரவுத்தளத்தை வியூ பண்ணி பார்த்து கட்டுப்பாடு விதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த சப் ஸ்கீமா. பயனாளருக்கு ஏற்றவாறு அந்த டேட்டாபேஸில் கண்ட்ரோல் விதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த சப் ஸ்கீமா. சரிங்களா? அதுக்கடுத்து த லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். பேசிக்காகவே அந்த டேட்டாபேஸில் இருக்கிறது எல்லாமே அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ தேர் ஆர் 3 ஸ்கீமா. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட் இன் நெட்வொர்க் மாடல் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 3 மாடல். ஸோ 3 காம்போனன்ட்டு. அந்த 3 காம்போனன்ட் பார்த்தோன்னா, அதாவது நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா, லாங்குவேஜ் பார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். இதை 3ஐயும் நம்ம 2 மார்க் 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் ஆர் த 3 காம்போனன்ட் ஆஃப் நெட்வொர்க் மாடல் அப்படின்னு இல்லை காம்போனன்ட் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இப்போ 3 மட்டும் நல்லா திருப்பி பண்ணிக்க. ஸோ ஒரு லைன் தான் ஆன்சர். ஸோ இதுக்குரிய பிக்சர் எதில் வர எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை போட்டுக்கணும். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இது இதோட எக்ஸாம்பிள். இப்போ இந்த பிக்சர் இதில் போட்டுக்கணும். இந்த பிக்சர் வந்து ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ்க்கு வந்து நீ எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மாடல்னால் என்ன, அதில் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் இருக்குது, அதில் 2 டைப் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த 2 டைப் பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.